கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே, the 4th Sunday after Easter, ஈஸ்டருக்கு பிறகு வரக்கூடிய இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையில் திருச்சபை பிதாக்களால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். திரு வெளிப்பாடு, திரு விவிலியம் பொது மொழிபெயர்ப்பில் திருத்திய பதிப்பில் நான் வாசிக்க விரும்புகிறேன். இதுக்கு தலைப்பு ஆட்டுக்குட்டியின் தோழர், கம்பேனியன் ஆஃப் த லேம்ப். முதல் 5 வசனங்கள். மேலும் சியோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்த 1,44,000 பேர் அதனுடன் இருந்தனர். பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். அது பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும் பேரிடி முழக்கம் போலும் ஒலித்தது. அது யாழ் மீட்டுவோர் எழுப்பும் இசை போலும் இருந்தது. அந்த 1,44,000 பேரும் அரியணை முன்னிலையில் 4 உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தனர். மண் உலகில் இருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை. அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல் கற்பை காத்து கொண்டவர்கள். ஆட்டுக்குட்டி சென்ற இடம் எங்கும் அதை பின்தொடர்ந்தவர்கள். கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதல் கனிகளாக மனித குலத்தில் இருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். அவர்களது வாயின் இன்று பொய்யே வந்ததில்லை, ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் மிகுந்த பரம தந்தையே, வாசிக்கப்பட்ட இந்த ரெவலேஷன் 14:1-5 வெர்சஸ்க்காக, திருவெளிப்பாடு என்ற வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலமாக எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் வெளிப்படுத்தின விசேஷம்தான் இப்போ பைபிள் காலேஜில் நடத்திட்டு இருக்கிறேன். ஆன்லைன் வகுப்புலேயும் நடத்திட்டு இருக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு வேத பகுதி. 7 முத்திரைகளை உடைத்தல் என்பதை பற்றி தான் இப்போ நடத்திட்டு இருக்கிறோம். இந்த 14ஆம் அதிகாரம் இன்னும் வரல. ஆனால் இன்னைக்கு திருச்சபைகளில் பிரசங்கிக்கும்படியாக இந்த பகுதி திருச்சபை பிதாக்களால் இது நமக்கு கொடுக்கப்பட்டபடியினால் இந்த பகுதியிலிருந்து நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புரிந்து கொள்வதற்கு விளக்குவதற்கு சற்று கடினமான புத்தகம். பழைய ஏற்பாட்டில் தானியேல் புஸ்தகமும் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷமும் மறைபொருள் வெளிப்பாட்டு இலக்கியங்கள் அப்போகாலிப்டிக் லிட்ரேச்சர் என்று எழுதப்பட்டது. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால் பழைய ஏற்பாட்டில் கிமு 200ஆம் வருஷத்திலிருந்து இயேசு பிறந்த பிறகு ஒரு 200 வருஷம் வரைக்கும், அப்போ கிமு 200ஆம் வருஷம்
கிபி 200ஆம் வருஷம். அப்போ மொத்தம் எத்தனை வருஷம்? 400 வருஷங்கள். இந்த பழைய ஏற்பாட்டுக்கு இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால் 200 இருந்து இயேசு பிறந்த பிறகு 200 வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் 400 ஆண்டுகளில் நிறைய இலக்கியங்கள் தோன்றின. அதுக்கு என்ன பேருன்னா மறைபொருள் வெளிப்பாட்டு இலக்கியங்கள், அப்போகாலிப்டிக் லிட்ரேச்சர். அது ஒரு தனி வகை. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் பல புத்தகங்கள் இருக்கிறது. அதில் புதிய ஏற்பாட்டில் கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம், தூய தமிழில் திருவெளிப்பாடு. இந்த திருவெளிப்பாடு ஒரு மறைபொருள் வெளிப்பாட்டு இலக்கியம். அல்லேலூயா. இதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு 5 விளக்கங்கள் இருக்கிறது. இந்த புக் ஆஃப் ரெவலேஷன், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை 5 பேர் 5 விதமாக விளக்கலாம். அல்லேலூயா. ஒரே நேரத்தில் 5 ஊழியக்காரங்க லைனாக டேபிள் சேர் போட்டு உட்காந்து டிவியில் வெளிப்படுத்தின விசேஷத்தை எப்படி விளக்கலாம்? 5 விதமாக ரசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் இருந்து ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறார், அதைத்தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. What is the gospel message the Spirit of God is teaching us today? இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வெளிப்படுத்தல் திருவெளிப்பாடு 14ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனத்தில் இருந்து ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? அல்லேலூயா. அதை மட்டும் நாம் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எப்போ எழுதப்பட்டதுன்னா, சிலர் ரோமாபுரிய நீரோ மன்னன் ஆட்சி புரிஞ்ச காலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லுகிறார். அல்லது கிபி 90ல் டொமிட்டியான் அல்லது ட்ராயன், டொமிஷியன், ட்ராஜன் பேரரசர்கள் ரோமாபுரிய ஆண்ட பொழுது அப்பொழுது எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் திருச்சபைக்கு பயங்கரமான உபத்திரம் கொடுக்கப்பட்டது. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களை கொலை செய்தார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களை சிங்கங்களுக்கு இரையாக போட்டார்கள். சிங்கக்கவிலே தூக்கி போட்டார்கள். இரும்பு தூணிலே கிறிஸ்தவர்களை கட்டி வைத்து அவர்கள் மீது எண்ணெய் ஊற்றி கொளுத்தினார்கள். கிறிஸ்தவர்களை சிலுவையில் அறைந்தார்கள். எண்ணெயை கொதிக்க வைத்து அதில் வடை சுடுற மாதிரி கிறிஸ்தவங்களை கையும் காலையும் கட்டி அதில் தூக்கி போட்டு உயிரோடு சாகடித்தார்கள். ஸோ இன்னைக்கு நீங்களும் நானும் நல்லா இருக்கிறோம். நம்ம நல்லா இருக்கும்போது சபைக்கு வர்றதுக்கு யோசிக்கிறோம். ஐயோ, டைம் வேஸ்டாக போகுது, 2 மணி நேரம் வேஸ்ட்டாக போகுது, 3 மணி நேரம் வேஸ்ட்டாக போகுது, இதை நம்ம உருப்படியாக வேறு ஏதாவது செய்யலான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சபை ஆரம்பித்த புதுசில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவை ஆண்டவர் என்று இரட்சகர் என்று அறிக்கை செய்ததற்காக தங்கள் ஜீவனையே கொடுத்தார்கள். அல்லேலூயா. அந்த காலத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் ராஜாவுடைய சிலை இருக்கும். இமேஜ் ஆஃப் த எம்பரர், ஸ்டாச்சு ஆஃப் த எம்பரர் இருக்கும். அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளிலே போய் அந்த சிலைக்கு தூபம் காட்டி அந்த சிலைக்கு முன்பதாக விழுந்து வணங்க வேண்டும். அல்லேலூயா. ராஜா தான் எங்கள் ஆண்டவர், பேரரசர் தான் என் கடவுள் என்று சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கே, அந்த ரோம சாம்ராஜ்யம் 3 கண்டத்தில் இருந்தது. ஐரோப்பா கண்டத்தில் இருந்தது, ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்தது, ஆசியா கண்டத்தில் இருந்தது. 3 கண்டத்திலும் இருந்தது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் கடைசி சகாரா பாலைவனம். ஆசியா கண்டத்தில் இந்த யூப்ரட்டிஸ், அந்த ஐபிராத்து நதிகள் அதெல்லாம் சேர்ற அந்த பகுதி வரைக்கும், வடக்கே அந்த இங்கிலாந்து வரைக்கும், ஆர்க்டிக் கடல் வரைக்கும் அந்த பேரரசு பெரிய விரிவடைந்திருந்தது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் ராஜா சிலையை வணங்கணும், எங்கள் பேரரசினுடைய தெய்வம் ரோமா தேவியினுடைய சிலையையும் வணங்கணும். காடஸ் ரோமா, நம்ம ரோமா புரின்னு தான் சொல்கிறோம்.
அதான் கரெக்ட். இங்கிலீஷில் ரோம், ஆனால் லத்தீனில் இத்தாலியில் அதுக்கு என்ன பேருங்க? ரோமா. இப்போ சென்னைன்னு சொல்கிறோம் இல்லையா, மெட்ராஸுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ரோமாபுரிக்கு, ரோம் நகருக்கு ஒரிஜினல் நேம் லத்தீனில் ரோமா. அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு பேர் ரோமா தேவி. அந்த காடஸ் ரோமா, அந்த தெய்வத்தையும் பேரரசருடைய சிலையையும் யார் வணங்குறாங்களோ அவங்க தான் இந்த நாட்டுக்கு உண்மையானவர்கள், இந்த தேசத்தின் மீது பக்தி உடையவர்கள், தேசபக்தி மிகுந்தவர்கள். யாரெல்லாம் அந்த பேரரசரின் சிலையை வணங்கவில்லையோ, ரோமா தெய்வத்தின் சிலையை வணங்கவில்லையோ, அவங்கெல்லாம் நாட்டுக்கு துரோகிகள் அப்படின்னு சொல்லி அந்த சிலையை வணங்காதவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து சிங்கக்கேவியில் போடுவாங்க. இரும்பு தூணில் கட்டி வச்சு எண்ணெயை ஊற்றி கொளுத்துவாங்க, தலையை வெட்டுவாங்க, சிலுவையில் அறையுவாங்க, பலவிதமான உபத்திரவங்களை கொடுத்தாங்க. அப்போ நிறைய பேர் மரித்தார்கள். கம்பல்சரி ஒரு நாள் ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து அந்த சிலையை வணங்கணும், அரசர் சிலையை வணங்கணும், அந்த ரோமா தேவதையின் சிலையை வணங்கணும்னு சொல்லும்போது பிரஜாதிகள்லாம் வந்து வணங்கினாங்க. புத்தம், இயேசு, காந்தி எல்லாருமே ஒன்றுன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா. they declined to worship the Caesar and the Roma goddess as the king and the queen. அல்லேலூயா. அரசராகவும் அந்த தேசத்தை ஆட்சி புரிகிற ராணியாகவும் அந்த ரோமா தெய்வத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. யார் யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்களை பிடிச்சி என்ன பண்ணாங்க? சாகடிச்சாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க. அப்போ நிறைய கிறிஸ்தவங்க இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். தங்கள் ஜீவனை, தங்கள் உயிரை ஆண்டவருக்காக இழந்தார்கள். நிறைய கணவர்மார்கள், நிறைய மனைவிமார்கள், நிறைய பிள்ளைகள் அவங்க என்ன பண்ணாங்க? தங்களை சொல்லுங்க, சாகிறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. நான் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்தவுடன் கூட இருக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் படிங்க, பிலிப்பியர் 1வது அதிகாரம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 23 படிங்க, பக்கம் 271. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாய் இருக்கும். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு கிறிஸ்தவன், ஒரு உண்மையான கிறிஸ்தவன், ஒரு உண்மையான கிறிஸ்துவ சகோதரர், ஒரு உண்மையான கிறிஸ்துவ சகோதரி இந்த உலக வாழ்க்கையை விட்டு நீங்கும் பொழுது, இந்த உலகத்திலே அவர் கண்ணை மூடும் பொழுது அவர் எங்கே போய் கண்ணை திறக்கிறாரு? பரலோகத்தில், கிறிஸ்து இருக்கிற இடத்தில். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாயிருக்கும். ஸோ கிறிஸ்தவங்க சாகிறதுக்கு பயப்படவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போதும் சரி, இப்போதும் சரி, கிறிஸ்துவ ஊழியர்கள், கிறிஸ்துவ விசுவாசிகள் சாகிறதுக்கு ஒருபோதும் பயப்படுறது இல்லை. ஏன்னா இந்த பூமியில் நம்ம மரித்தா நம்ம கர்த்தர்கிட்ட போவோம். ஆனால் நம்ம எதுக்கு பயப்படுறோன்னா, நம்ம விட்டு போனால் நம்ம குடும்பத்தை யார் கவனிக்கிறது? நம்ம மரித்தா நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். ஜான்மதேயனாகிய நான் இன்றைக்கு மரித்தால், நான் மரிக்கிற அந்த நேரத்தில் சரீரத்தை விட்டு நீங்கி என் ஆவி ஆத்மா எங்கே போயிடும்? பரலோகத்துக்கு போயிடும், கிறிஸ்துவ போயிடும். கிறிஸ்து இருக்கிற இடத்துக்கு நான் போயிடுவேன். ஆனால் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளை யார் கவனிப்பது?
அதுதான் எல்லாருக்குமே கவலை. கிறிஸ்தவங்களுக்கும் சாகிற நேரத்தில் கவலை வரும். அது ஐயோ இந்த உலகத்தை விட்டு நான் சாகிறேனே, ஐயோ பயமாக இருக்குது அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் ஆண்டவர்கிட்ட போகிறேன், ஆண்டவர்கிட்ட போக தயார். ஆனால் அதுக்கு முன்னால் அவர் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் அவர் செய்யணும். சில நேரத்தில் பெண்ணுக்கு கல்யாணம் தடைப்படலாம், பையனுக்கு கல்யாணம் தடைப்பட்டிருக்கலாம், பெண்ணுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காம இருக்கலாம். அது மாதிரி நேரத்தில் தான் மறிக்கிற நேரத்தில் பலர் கவலைப்படுறது உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இயேசுவுக்காக அநேக இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். அந்த ரோமன் பெர்சிக்யூஷன், ரோம பேரரசு கிறிஸ்தவர்களை சந்தேகப்பட்டு அவங்க தேசத்துக்கு விரோதமாக அவங்க இருக்கிறாங்க. they were not loyal to the Caesar. பேரரசருக்கு அவங்க எப்படி இல்லை? உண்மையாக இல்லை. பேரரசருக்கு சாதகமாக இல்லை. அவங்க வேற ஒரு ஆண்டவரை வணங்குறாங்க, அவங்க வேற ஒரு கடவுளை வணங்குறாங்க. நசரேயனாகி இயேசு என்றவரை வணங்குறாங்க. இயேசு தான் தேவகுமாரன் சொல்கிறாங்க, இயேசு தான் ஆண்டவர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவங்களை சித்திரவதைப்படுத்துனாங்க. கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தி நிறைய பேரை, ஆயிரக்கணக்கான பேரை கொன்று குவித்தார்கள். அப்படி இயேசுக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள் பரலோகத்திலே போய் கிறிஸ்துவின் சமூகத்திலே போய் அவங்க பாட்டு பாடுறாங்க, கைத்தட்டி ஆண்டவரை மகிமை பண்றாங்க. இந்த வெளிப்படுத்தல் 1 முதல் 5 என்ற இந்த வேத பகுதிக்கு சில நான் வச்சிருக்கிற பைபிளில் என்ன தலைப்பு கொடுத்துருக்குறாங்க? ஆட்டுக்குட்டியின் தோழர். நான் வச்சிருக்கிற பைபிளில் திருவெளிப்பாடு 14ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனத்துக்கு நான் வச்சிருக்கிற பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஆட்டுக்குட்டியின் தோழர். என்ஆர்எஸ்வி பைபிள் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி த கிரீக் நியூ டெஸ்டமெண்ட் 5th ரிவைஸ்ட் எடிஷன், கிரேக்க புதிய ஏற்பாட்டில் இந்த 14ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனத்துக்கு அவங்க கொடுத்திருக்கிற தலைப்பு த சாங் ஆஃப் த 144,000. 144,000 பேருடைய பாடல். வெளிப்படுத்தல் 14 1-5க்கு என்ஆர்எஸ்வி த கிரீக் நியூ டெஸ்டமெண்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு 5th ரிவைஸ்ட் எடிஷனில் த சாங் ஆஃப் த 144,000. 1,44,000 பேர் பாடக்கூடிய பாடல். ஐஎஸ்பிசிக்கு டெல்லி அவங்க ரெவலேஷனுக்கு ஒரு கைடு போட்டிருக்காங்க. டேவிட் ஹெச் வேன் டாலன், டேவிட் ஹெச் வான் டாலன், எ கைட் டு ரெவலேஷன். இதுதான் ரொம்ப நல்ல புக்கு. ஐஎஸ்பிசிக்கு டெல்லி வெளியிட்டது, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு ஸ்டடி கைடு நோட்ஸ். இந்த புக்கில் அவர் என்ன தலைப்பு கொடுத்துருக்கிறாருன்னா, வெளிப்படுத்தல் 14 1-5க்கு த சர்ச் ட்ரையம்பண்ட். த சர்ச் ட்ரையம்பண்ட். ட்ரையம்பண்ட்னா வெற்றி பெற்ற சபை. அல்லேலூயா. வெற்றி பெற்ற சபை, ஜெயம் கொண்ட சபை. நம்ம யூஸ்வலாக நம்ம பைபிளில் இருக்கிற வார்த்தை ஜெயம் கொண்ட சபை, வெற்றி பெற்ற சபை, த ட்ரையம்பண்ட் சர்ச். என்ஆர்எஸ்வி பைபிள்லையும் த சாங் ஆஃப் த 144,000, கம்பேனியன் ஆஃப் த லேம். பிஷப் ஞானபரணம் ஜான்சன் அவருடைய மனைவி திருவெளிப்பாட்டிற்கு ஒரு புத்தகம் விளக்க உரை எழுதியிருக்காங்க. அந்த விளக்க உரையில் 12ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வசனத்துக்கு அவங்க கொடுத்திருக்கிற தலைப்பு ஆட்டுக்குட்டியானவரும் அவருக்கு சொந்தமானவர்களும். கைத்தட்டி ஆண்டவர் மகிழ்ப்படுத்துங்க.
எனக்கு இந்த தலைப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க அந்த பேசேஜ் வெளிப்படுத்தல் 14:1-5 அதை படித்து அதுக்கு அவங்க என்ன தலைப்பு கொடுத்துருக்குறாங்க? வெரி ஆப்ட் தலைப்பு. ஆட்டுக்குட்டியானவரும் அவருக்கு சொந்தமானவர்களும். அல்லேலூயா. இங்க நம்ம வாசித்த இந்த பகுதி பேராயர் ஞானாபரணம் ஜான்சன் மனைவி அருள் திரு ஈவா மரியா சீபர்ட் ஜான்சன் பிடிஎம்டிஹெச் திருவெளிப்பாடு அந்த நூலுக்கு அவங்க எழுதின புத்தகத்தில் அவங்க கொடுத்துருக்கிற தலைப்பு என்னன்னா 2014 எழுதியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு முன்னால் பக்கம் 80. ஆட்டுக்குட்டியானவரும் அவருக்கு சொந்தமானவர்களும். அல்லேலூயா. ஸோ நம்ம வாசித்த இந்த வேத பகுதிக்கு பல தலைப்புகள் இருக்கிறது. ஆனால் கிரேக் நியூ டெஸ்டமெண்ட்டில் கிரேக்க புதிய ஏற்பாட்டில் அவங்க கொடுத்துருக்கிற தலைப்பு என்னன்னா இந்த 5 வசனத்தில் மிக முக்கியமானது த சாங் ஆஃப் த 1,44,000 people. 1,44,000 பேருடைய பாடல். அதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம இந்த 5 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 14:1 திருவிவிலியம் பொதுமொழிபெயர்ப்பு திருத்திய பதிப்பு. ஆட்டுக்குட்டியின் தோல். மேலும் சீயோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்த 1,44,000 பேர் அதனுடன் இருந்தனர். அல்லேலூயா. இந்த சீயோன் மலை என்பது எங்கே இருக்குதுன்னா பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிறது. பூமியில் எப்படி எருசலேம் இருக்கிறதோ எருசலேமுக்கு இன்னொரு பேர் சியோன். ஆல்டர்னேட் நேம்ஸ். சியோன் குமாரத்தியே, எருசலேமின் குமாரத்தியே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சியோன் என்றாலும் எருசலேம் என்றாலும் ஒன்றுதான். இந்த சியோன் இங்கே நம்ம பார்க்கிற இந்த சியோன் மலை எங்கே இருக்குதுன்னா பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. பூலோகத்தில் எப்படி எருசலேம் மலை இருக்கிறதோ பரலோகத்திலும் ஒரு சியோன் மலை இருக்கிறது. அந்த சியோன் மலை என்பது எதை குறிக்குதுன்னா த அபோர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வாசஸ்தலம். அல்லேலூயா. தேவனுடைய வாசஸ்தலத்தில் பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிற இடத்துல யார் இருக்கிறது? கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் இருக்கிறார்கள். மேலும் சியோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அதன் பெயரையும் ஆட்டுக்குட்டியின் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் பிதாவின் பெயரையும் தேவனுடைய பெயரையும் தங்கள் நெற்றியில் பொறித்திருந்த 1,44,000 பேர் அந்த ஆட்டுக்குட்டியுடன் இருந்தனர். அல்லேலூயா. ஸோ எடுத்த உடனே 14:1 சியோன் மலையை காண்பிக்கிறது. அதன் மேலே ஆட்டுக்குட்டியானவரோடு எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆமாம், 1,44,000 பேர் இருக்கிறாங்க. அவங்க நெத்தியில் என்ன இருக்குது? பிதாவின் நாமமும் ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமும் அவங்க நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கிறது, பொறிக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கிங். அந்த 1,44,000 பேர் கிறிஸ்துவுக்காக தங்கள் ஜீவனை கொடுத்தவர்கள். அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் அவங்களை இரத்த சாட்சிகள்னு சொல்லிடலாம். கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாக அந்த ரோம பேரரசு காலத்தில் அந்த நீரோ மன்னன் ஆட்சி புரியும் போது, டொமித்தியான் ஆட்சி புரியும் போது, அந்த ட்ராஜன் ஆட்சி புரியும் போது ஆண்டவருக்காக கிறிஸ்துவுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க? தங்கள் ஜீவனையே இரத்த சாட்சிகளாக மறிக்க ஒப்பு கொடுத்தார்கள். கிறிஸ்துவ அவங்க மறுதளிக்கவில்லை. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. இதெல்லாம் படித்ததுனால தெரிஞ்சதுனால தான் உங்களை நான் திட்டுறேன். கொடுத்தாங்க. உங்களை இயேசுக்காக ஜீவனை கொடுக்க சொல்ல.
இயேசுக்காக சாட்சியா சபைக்கு வாங்கன்னு தான் சொல்றோம். அல்லேலூயா. சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது. ஒரு விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கிற நேரத்தில் போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. இயேசுவுக்காக தங்கள் ஜீவனை இரத்த சாட்சியாக கொடுத்தார்கள். அவங்க இரத்த சாட்சியாய் மறிச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1,44,000 பேர். ஆக்சுவலாக அது ஒரு நம்பர், ஒரு ஃபிகர். அந்த மறைபொருள் வெளிப்பாட்டு இலக்கியத்தை விளக்கும் போது நம்பர் 10 நம்பர் 12 ஒரு கம்ப்ளீட் நம்பர். அதனால அந்த 1,44,000 வந்து 12 ஸ்கொயர் 144. 10 கியூப் 1000. 144 1000 பெருக்குனா 1,44,000. ஸோ 12 10 ஒரு கம்ப்ளீட் நம்பர். ஆகவே அது வந்து எக்ஸாக்ட்லி 1,44,000, எக்ஸாக்ட்லி 144,000, 1,44,000 என்று எடுத்துக்கொள்ளாமல் ஒரு மிக திரளான ஒரு கூட்டம். இட் இஸ் ஏ சிம்பாலிக் நம்பர். அல்லேலூயா. ஒரு சிம்பாலிக் நம்பர். நீரோ காலத்தில், டொமித்தியான் காலத்தில், டொமிஷியன் காலத்தில், ட்ராயன் என்ற ட்ராஜன் காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் மரித்தார்கள். இயேசுக்காக இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். அவர்களை குறிப்பிடும்படியாக யோவான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த ஒரு சிம்பாலிக் நம்பர் 1,44,000 அவர் எழுதியிருக்கிறார். கீழே பாருங்க. அவங்க நெத்தியில் என்ன எழுதப்பட்டு இருக்கிறது? ஆட்டுக்குட்டியானவருடைய பெயரோ அவருடைய பிதாவினுடைய பெயரோ அவர் நெத்தியில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எசேக்கியேல் 9:4 படிங்க. எசேக்கியேல் 9:4. இன்னொருத்தர் வெளிப்படுத்தல் 7:3 படிங்க. சீக்கிரமா படிங்க. அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவம் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். அடையாளம் போடு, நெற்றிகளிலே அடையாளம் போடு. அடுத்தது வெளிப்படுத்தல் 7:3. நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமலமும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இந்த நெற்றியிலே முத்திரை போடுறது எசேக்கியேல் 9:4 வெளிப்படுத்தல் 7:3 பார்க்கணும். ஆனால் இந்த நெற்றியில் முத்திரை போட்டவங்களாம் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 14 அந்த 1 நெற்றியில் முத்திரை போடப்பட்டவங்க யாருங்க? தேவனுடைய பிள்ளைகள், சில்ட்ரன் ஆஃப் காட் அல்லது காட் சர்வெண்ட்ஸ், தேவனுடைய ஊழியர்கள். ஆனால் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் முத்திரை போட்டவங்க இருக்கிறாங்க. 16ஆம் வசனம் படிங்க. 13ஆம் அதிகாரம் 16 படிங்க. சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கையாவது தரித்துக் கொள்கிறவன் தரிதல் வேறொருவரும் கொல்லவும் நிற்கவும் கூடாத. ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ் படிக்கிறீங்க. வேற ஒருத்தர் படிங்க. கீழே 17 படிங்க. அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாத படிக்கும் செய்தது. பாருங்க, 14ஆம் அதிகாரத்தில் ஒரு முத்திரை, ஒரு அடையாள குறியீடு கொடுக்கப்படுகிறது. யாருக்கு கொடுக்கப்படுகிறது? தேவனுடைய ஊழியர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு. 13ஆம் அதிகாரத்திலேயும் ஒரு அடையாள குறியீடு முத்திரை கொடுக்கப்படுகிறது. அது யாருக்கு கொடுக்கப்படுகிறது? அந்த மிருகத்தை வணங்குறவங்களுக்கு,
அந்த அச்சிலை 15ஆம் வருஷம் அச்சிலையை பேச வைக்கவும் அதனை வணங்காதவர்களை கொல்லவும் அதற்கு உயிர் கொடுக்குமாறு 2ஆம் விலங்குக்கு அனுமதி வழங்கப்பட்டது. சிறுவர் பெரியவர் செல்வர் வறியவர் உரிமைக்குடி மக்கள் அடிமைகள் ஆகிய அனைவரும் அவரவர் வலக்கையிலாவது நெற்றியிலாவது குறி ஒன்று இட்டுக்கொள்ளுமாறு அது செய்தது. இவ்வாறு அந்த விலங்கின் பெயரையோ அப்பெயருக்குரிய எண்ணையோ குறியாக இட்டுக்கொள்ளாத எவராலும் விற்கவோ வாங்கவோ முடியவில்லை. இதை புரிந்து கொள்ள ஞானம் தேவை. புரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டோர் அவ்விலங்குக்குரிய எண்ணை தனித்து புரிந்து கொள்ளட்டும். அந்த எண் ஒரு ஆளை குறிக்கும். அது 666. அல்லேலூயா. ஆக்சுவலாக கமாட்ரியா அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆளுடைய பெயரை எழுதி அந்த பெயருக்கு நம்பர்கள்லாம் கொடுத்து அதை கூட்டி பார்த்தா வரக்கூடிய மொத்த இலக்கத்துக்கு பேர் தான் கமாட்ரியா என்று சொல்லப்படும். கமாட்ரியா. ரோமாபுரியில் நீரோன்னு ஒரு மன்னன் இருந்தார். அந்த நீரோ மன்னன் சீசர் நீரோ அந்த பேரை எழுதி அதை கூட்டினா கரெக்டாக 666 வரும். அல்லேலூயா. ஸோ அந்த நீரோ மன்னன் காலத்தில் அவனுடைய பேரினுடைய லக்கம் 666. ஸோ அந்த நீரோ மன்னனுடைய பெயரையோ அவனுடைய லக்கத்தையோ தங்களுடைய உடம்பிலே குற்றி கொள்ளாதவங்க நெற்றியில் வலக்கையிலாவது நெற்றியிலாவது குறி ஒன்று இட்டுக்கொள்ளுமாறு அது செய்தது. அது வாங்காதவங்களை சிறைச்சேதம் செய்தார்கள், கொன்று போட்டார்கள். அல்லேலூயா. அது மாதிரி 13ஆம் அதிகாரத்தில் அந்த மிருகத்தினுடைய முத்திரையை பொறித்து கொண்டவர்களை பற்றி பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய நாமத்தையும் அவருடைய குமாரனாகிய ஆட்டுக்குட்டியானவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் குற்றிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு கீழே என்னன்னா, விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். அது பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும் பேரிடி முழக்கம் போலும் ஒலித்தது. அது யாழ் மீட்டுவோர் எழுப்பும் இசை போலும் இருந்தது. அந்த 1,44,000 பேரும் அரியணை முன்னிலையில் 4 உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தனர். மண்ணுலகில் இருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 5 முக்கியமானது என்னன்னா, இந்த 1,44,000 பேர் ஒரு புதிய பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. புதிய பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். They were singing a new song which no other persons can sing that song. வேறு யாராலையும் அந்த பாடலை பாட முடியாது. இந்த ரட்சிக்கப்பட்டவங்க, இரத்த சாட்சிகளாய் மரித்தவங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியர்களை தவிர, இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளை தவிர அந்த பாடலை வேறு யாருமே பாட முடியும். கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் எசேக்கியல்ல நெற்றியில் முத்திரை போடுகிறதை பற்றி பார்த்தோம். எசேக்கியல் 9:4. அதே மாதிரி வெளிப்படுத்தல் 7:3 படிச்சிங்களா? வெளிப்படுத்தல் 7:3 நெத்தியில் முத்திரை போடப்படுகிறது. இங்கே வர்றது என்னன்னா, நெற்றியில முத்திரை போடுகிறது ஞான ஸ்நானம் பெற்றவங்களுக்கு அடையாளம். அதான் மீன். அதனுடைய தந்தையின் பெயரையும் அதன் பெயரையும் ஆட்டுக்குட்டியின் பெயரையும் அந்த ஆட்டுக்குட்டியின் தந்தையின் பெயரையும் தங்கள் நெற்றியில் பொறித்திருந்த 1,44,000 பேர் அதனுடன் இருந்தனர். கவனிங்க, இது எதை குறிக்குதுன்னா, புதிய ஏற்பாட்டில் ஞான ஸ்நானம் பெற்றவர்களை குறிக்கிறது. நம்ம போயிட்டு ஒரு லேசர் பீமில் நம்ம நெற்றியை காமிச்சு ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட்டுன்னு நம்ம லேசர் பீமில் நம்ம முத்திரை போட்டுக்க முடியாது.
1,44,000 பேர் நெற்றியிலே முத்திரையிடப்பட்டவர்கள், தந்தையின் பெயரையும் ஆட்டுக்குட்டியின் பெயரையும் முத்திரை போடப்பட்டவர்கள் எங்கே இருந்தாங்க? ஆட்டுக்குட்டியானவருடைய சியோன் மலையிலே இருந்தாங்க. எங்க இருந்தாங்க? பரலோகத்தில் சியோன் மலையில அவங்க இருந்தாங்க. அது யாரை குறிக்கிறது என்றால், இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றவர்களை குறிக்கிறது. லாங் டைம் எகோ. சபை 2000 வருஷமா பூமியில இருக்குது. ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுக்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் தெரியுங்களா? ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு இந்த வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நெற்றியில பிதாவின் நாமத்தையும் இயேசுவின் நாமத்தையும் முத்திரையிடப்பட்டவங்க யாருன்னா தியாலஜியன்ஸ், இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க? ஒரு ஆள் ஞானஸ்தானம் பெற்று கரையேறும்போது ஞானஸ்தானம் கொடுத்த போதவர் செய்கிற முதல் வேலைன்னா நெற்றியில சிலுவை அடையாளத்தை போடுவார் வரைந்து. இதுதான் முத்திரை ஏற்றது. அந்த 1,44,000 பேர் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாரும் என்ன பண்ணப்பட்டவங்க? சிலுவை அடையாளத்தை தரித்தவர்கள் நெற்றியில. அவங்க ஞானஸ்தானம் பெற்றவங்க. ஞானஸ்தானம் பெற்று சிலுவை அடையாளத்தை பெற்றவர்கள். நான் வரைகிறது சாதாரண ஒரு கோடு, வெர்டிக்கல் பீம், ஹரிசாண்டல் பீம், வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் லைன், செங்குத்து கோடு, கிடைமட்டு கோடு, சின்னதா. கேனியர்கள், கேனக்ஸ், அவங்க யூத மதத்தில் சேரும் பொழுது தங்கள் நெற்றியில டவ் என்று சொல்லப்படக்கூடிய எபிரேய எழுத்தை அவங்க தங்கள் நெற்றியில போட்டுக்குவாங்க. என்னதுங்க? டவ். கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு முதலாவது எழுத்து கிறிஸ்டோஸ், அதுக்கு முதல் எழுத்து CH, அது சிலுவை வடிவத்தில் இருக்கும். ஆக ஞானஸ்தானம் கொடுத்த உடனே ஞானஸ்தானம் கொடுத்தவங்களுக்கு நெற்றியில சிலுவை அடையாளம் வருது. அதெல்லாம் பேச டைம் இல்லை. நெற்றியிலே அடையாளம் போடப்படுதல் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நெற்றியில வரக்கூடிய சிலுவை அடையாளத்துக்கு அடையாளம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அரியணைக்கு முன் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் அங்கே இருக்கிற 24 மூப்பர்களுக்கு முன்பதாகவும் புதியதொரு பாட்டை பாடிக்கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. வெளிப்படுத்து 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா அந்த சிங்காசனம் ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை நீங்கள் பார்க்கலாம். அவங்களுடைய குணநலங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவங்க யாரு? மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை. அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கரைப்படுத்தி கொண்டார்கள், கற்பை காத்து கொண்டவர்கள், ஆட்டுக்குட்டி சென்ற இடம் எங்கும் அதை பின்தொடர்ந்தவர்கள், கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதல் கனிகளாக மனித குலத்திலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். அவர்களது வாயில் நின்று பொய்யே வந்ததில்லை, ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள். அல்லேலூயா. இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த 1,44,000 பேர் யார்? அந்த பாட்டு பூமியில் இருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவராலும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதிருந்தவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக
மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லாமா? நான் பிரசங்கத்தை முடிக்க போறேன். ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள். சில சபையில போதகர்கள் திருமணம் செய்து கொள்வதில்லை, இன்க்ளூடிங் ரோமன் கேத்தலிக் சர்ச். ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் போப் ஜான் பால் II கிட்ட பலர் போய் கேட்டாங்க, புரொட்டஸ்டன்ட் சர்ச்சில் பாஸ்டர்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ப்ரீஸ்டும் கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்ன ஒரே பதில் என்னன்னா, நம்ம இயேசுவினுடைய சீடன் பேதுருவை பின்பற்றுகிறோம். இயேசுவுக்கு 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அந்த 12 பேரும் ஆண்கள் தான், யாருமே பெண்கள் இல்லை. அதனால தான் நம்ம ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் எல்லாரையுமே ஆண்களைத்தான் நாம் என்னவா நியமிக்கிறோம், ப்ரீஸ்டாக நியமிக்கிறோம், ஃபாதர்ஸாக நியமிக்கிறோம். பெண்களை நம்ம என்ன பண்ணுறது இல்லை, ப்ரீஸ்டாக நியமிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதன் பிறகு ராட்சிங்கர் வந்தார், பெனடிக்ட் 16 என்னம்மா 16 பெனடிக்ட் வந்தார். அவர் பழைய பேர் ஜோசப் ராட்சிங்கர். அவர் ஒரு ஜெர்மன் கேத்தலிக், பெரிய தியாலஜி. எலிசபெத் ஃபியாரன்ஸான்னு ஒரு அம்மா போய் கேட்குறாங்க. அவங்க ஒரு கேத்தலிக், மன்சர் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் பண்ணாங்க. அவங்க என்ன கேட்டாங்க, புதிய ஏற்பாட்டில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கடவுளுக்கு ஊழியக்காரர்கள் போட்டிருக்குது, நீங்கள் ஏன் கேத்தலிக் சர்ச்சில் நம்ம சர்ச்சில் பெண்களை ஆயர்களை ஏற்படுத்த மாட்டீங்க? அப்போ அவர் சொன்னார், ஜோசப் ராட்சிங்கர் ப்ரொஃபஸர், அப்போ அவர் கார்டினலாக இருந்தார். பிப்ளிக்கலி தியாலஜிக்கலி நீங்கள் கேட்குறது கரெக்டு, பைபிள் படி இறையியல் படி நீங்கள் கேட்குறது கரெக்டு. புதிய ஏற்பாட்டில் ஆண்கள் பெண்கள் அனைவருமே கர்த்தருக்கு கடவுளுக்கு ஊழியர் செய்யலாம். ஆனால் நம்ம கேத்தலிக் சர்ச்சு ட்ரெடிஷன் ஆண்களுக்கு மட்டும்தான் என்ன கொடுக்குது, ஆர்டினேஷன் கொடுக்குது. அதனால நான் எதுவும் பண்ண முடியாது. பட் யுவர் ஆர்குமெண்ட் இஸ் கரெக்டுன்னு சொன்னார். அவங்க ஒரு ஃபெமினிஸ்ட் தியாலஜி, பெண்ணிய விடுதலையாளர், பெண்ணிய விடுதலையாளர் எலிசபெத் ஃபியாரன்ஸ். அதன் பிறகு நம்ம பிரான்சிஸ் ரொம்ப நல்ல மனுஷன், இறந்துட்டார். அவர் இன்னும் கொஞ்ச நாள் உயிராக இருந்திருந்தா பெண்களுக்கு கூட அவர் என்ன பண்ணியிருப்பார், ஆயர்களா ப்ரீஸ்டாக மாறுறதுக்கு ஒரு வேளை அனுமதி கொடுத்துருக்கலாம். பட் வயசாகிடுச்சு, அவர் இறந்துட்டார். போப் பிரான்சிஸ் ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல போப், பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. சில சர்ச்சில் ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் இவர்களே, வெளிப்படுத்தல் 14:4 வச்சு நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை. they abstain from sex, they abstain from marital relationship. திருமண உறவிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு அவங்க செலிபேட்டாக இருக்கிறாங்க. they maintain celibacy, கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணாமல் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறது, இந்த வசனத்தை காட்டுறாங்க, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. இவங்க தான் அந்த 1,44,000 பேர். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கற்புள்ளவர்கள் இவர்களேன்னு ஒரு வார்த்தை வரும். என்னான்னு வரும்? கற்புள்ளவர்கள் இவர்களே. கற்பு, வர்ஜின். அந்த வர்ஜின் என்ற வார்த்தைக்கு புதிய ஏற்பாட்டில் கிரேக்க வார்த்தை பார்த்தினாஸ். பார்த்தினாஸ் என்ற கிரேக்க வார்த்தைக்கு இங்கிலீஷில் வர்ஜின். இந்த பார்த்தினாஸ் என்ற வார்த்தை மத்தேயு 1:23 வருது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அந்த கன்னிகை பார்த்தினாஸ் கிரேக்கில். அப்புறம் கன்னிகைகள் 10 கன்னிகைகள் போகிறாங்க. புத்தி உள்ளவங்க 5 பேர், புத்தி இல்லாதவங்க 5 பேர். அந்த கன்னிகைகளுக்கும் வர்ஜினுக்கும் பார்த்தினாஸ் என்ற வார்த்தை வருது. அதே மாதிரி 21:9 பார்த்தினாஸ் என்ற வார்த்தை வருது, கன்னிகை. 1 கொரிந்தியர் 7:34
கன்னிகை என்கிற வார்த்தை வரும், பார்த்தினாஸ். 2 கொரிந்தியர் 11:2 படிங்க. 2 கொரிந்தியர் 11:2. யாராவது ஒருத்தர். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 11 2 பவுல் ஆண்களுக்கு சொல்றாரா பெண்களுக்கு சொல்றாரா? சபைக்கு சொல்றார். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். புதிய ஏற்பாட்டில் இந்த பார்த்தினாஸ் என்ற வார்த்தை ஃபெமினைன் நவுன், ஒரு பெண்பால் பெயர் சொல். ஒரு பெண்ணை பார்த்து தான் கன்னிகை, கற்புள்ள கன்னிகைன்னு சொல்லுவாங்க. யாரை பார்த்து சொல்லுவாங்க? அந்த பார்த்தினாஸ் என்ற வார்த்தை யாருக்கு உரிய வார்த்தை? பெண்ணுக்கு உரிய வார்த்தை. ஆனால் இங்கே வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் அது யாரை பற்றி போட்டிருக்கு? 4ஆம் வசனத்தில் ஆண்களை பற்றி போட்டிருக்கிறது. இவர்கள் எப்படிப்பட்டவங்க? பெண்களோடு சேர்ந்து தங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல் கற்பை காத்து கொண்டவர்கள். அந்த கற்பு என்பது பெண்களுக்கு தொடர்புடைய ஒரு வார்த்தை. பார்த்தினாஸ், வர்ஜின். இந்த பெண்ணு இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவர். லெட்டர் கொடுப்பார் பாஸ்டர். இந்த பொண்ணு என்னுடைய சர்ச் மெம்பர். ஷீ இஸ் எ ஸ்பின்ஸ்டர். ஷீ இஸ் எ வர்ஜின், நாட் yet மேரிட். அந்த பையன் ஹீ இஸ் எ பேச்சுலர். இந்த பையன் கல்யாணம் ஆகாதவன். ஹீ இஸ் எ பேச்சுலர். நம்ம சபையில் யாருக்காவது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நான் என்ன லெட்டர் கொடுப்பேன்? இந்த பெண்ணு ஒரு வர்ஜின், எஸ் ஸ்பின்ஸ்டர், நாட் yet மேரிடு கேர்ள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இங்கே நிறைய பேர் ஸ்திரீகளால் கரைப்படுகிறதை திருமணம் செய்கிறதை குறிக்கிறது என்று சொல்லி நிறைய பேர் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் த கேத்தலிக் ஃபாதர்ஸ். கிருபாசனம் போன்ற சபைகளில் அந்த பாஸ்டர்ஸுங்க கல்யாணம் பண்ணுறதில்லை. சிபிஎம், த பெண்டிகாஸ்டல் மிஷன் போன்ற சபைகளில் பாஸ்டருங்க என்ன பண்ணுறதில்லை? கல்யாணம் பண்ணுறதில்லை. ஆக்சுவலாக மேரேஜ் இஸ் ஆனரபிள் அமங் ஆல். விவாகம் யாவருக்குள்ள கனம் உள்ளது. கனமுள்ள ஒரு விவாகரத்தை போய் கரைப்படுகிறதுன்னு ஆண்டவர் சொல்வாரா? சொல்ல மாட்டார். திருமணம் பண்ணுகிறது ஸ்திரீகளால் கரைப்படுவது அல்ல. இங்கே சொல்லப்பட்ட அர்த்தம் வேற. They were faithful to God. கல்யாணம் ஆகாத ஒரு பெண்ணு கர்த்தருக்காக தன்னை கற்புள்ளவளாக காத்துக்கொள்கிறார். கல்யாணமாகாத ஒரு பையன் தன்னை கற்புள்ள ஒரு பையனாக தன்னை காத்துக்கொள்கிறான். அல்லேலூயா. அப்படித்தான் நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். சபைக்கு வருகிறவர்கள் ஆண்களும் வருகிறார்கள், பெண்களும் வருகிறார்கள். 2 பேருமே கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமாக வாழ வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். கடைசியாக அந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். அவர்கள் மீட்கப்பட்டவர்கள், அவர்கள் வாயினின்று பொய்யே வருவதில்லை, ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் அந்த 1,44,000 பேர் அவங்க குணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க கரைப்படாதவங்க, அவங்க கற்புள்ள கன்னிகைகள், அவங்க ஆட்டுக்குட்டியை பின்பற்றுகிறவர்கள், அவங்க நெற்றியில் அவங்க விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், அவங்க தேவனுக்கு முதற் பலன்கள், அவங்க வாயில் பொய்யே வராது, அவங்க குற்றமற்றவர்கள். They are blameless. அல்லேலூயா. இன்னொரு நாள் நான் இந்த
1,44,000 பேரை பற்றி 7 குறிப்புகள் டிண்டியல் நியூ டெஸ்டமென்ட் கமிட்டியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 பாயிண்ட்ஸ். வருகிற நாட்களில் நான் எப்பயாவது அதை பற்றி பேசுவேன். ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்க வாயில் புதிய பாட்டு இருந்தது. அது என்னன்னா, அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டது, அவங்க சாத்தானை ஜெயித்தவர்கள், தேவனோடு புதிய வாழ்க்கையை பெற்றவர்கள். they have a new life experience with God. தேவனோடு புதிய வாழ்க்கை அனுபவத்தை அவர்கள் பெற்றவர்கள். அதை நீங்கள் பெற்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்.